ஹாய் வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது பப்பாயா புடிங் அண்ட் பப்பாயா டிலைட். பப்பாயாவில் வைட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால எதிர்ப்பு சக்தியை அதிகமாக தூண்டிவிடும். அதனால் உங்கள் டெய்லி ஃபுட்டில் கண்டிப்பாக பப்பாயாவை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஒரு பப்பாயா எடுத்திருக்கேன், அதை கட் பண்ணிக்கிறேன். பப்பாயா கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். உள்ளே இருக்க சீட்ஸு, இந்த ஒயிட் லேயர் இதெல்லாம் எடுத்துருங்க. சில பேருக்கு ஸ்டமக் பெயின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் எடுத்தாச்சு. இதை நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணுறதை விட இந்த மாதிரி சின்னதாக ஒரு கரண்டி வச்சு எடுத்துருங்க. உங்களுக்கு ஃப்ளஷ் எல்லாமே வந்துடும், வேஸ்ட் ஆகாது. இந்த பப்பாயோட ஸ்கின் வந்து கண்டிப்பாக இந்த ரெசிப்பியில் கண்டிப்பாக யூஸ் ஆகும். பாருங்கள் ஃப்ளஷ் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இதில் ஹாஃப் லெமன் நம்ம புழிஞ்சிக்கலாம். சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நான் அதில் ஆட் பண்ணுறேன். கண்டென்ஸ்ட் மில்க் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் கம்மியாகவே எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் அரைச்சிடலாம். அரைச்சாச்சு. இப்போ அதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதை லெவல் பண்ணிடலாம். இது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 2 to 3 hours ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். இப்போ நான் அதை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டேன். எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாமா? வா, ரொம்ப அழகாக வந்திருக்கு. இப்போ நான் இதை கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. பார்க்கும் போதே சாப்பிடணும் போல இருக்குது. அடுத்தது பப்பாயா டிலைட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் பப்பாயா பல்ப் மட்டும்தான் எடுத்திருக்கேன், எதுவும் ஆட் பண்ணல. பேன் ஹீட் ஆனதும் இந்த பப்பாயா பல்பெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ளேம் மைல்டாகவே வச்சுக்கோங்க. இதில் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேன். சர்க்கரை வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். டூ மினிட்ஸ் ஆனதும் இந்த ஸ்டேஜில் வந்துடும். இப்போ நீங்கள் ஏலக்காய் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இது எதுக்காகனா பப்பாயா ஸ்மெல் வந்து பிடிக்காதவங்க இந்த ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இது முடிஞ்சதும் இந்த ஏலக்காவை எடுத்துருங்க. இப்போ லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்ல கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. ஓகே, இப்போ நம்ம இதை லேயரிங் பண்ணலாம். செரி ப்ரௌனி ஐஸ்கிரீம் எடுத்திருக்கேன். பப்பாயா பீலை வந்து ஒரு கப்பாக நான் யூஸ் பண்ணுறேன். அதில் வந்து லேயரிங் பண்ணிவிட்டேன். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம குக் பண்ணி வச்சுருந்த பப்பாயா இருக்கு இல்லையா, அதை ஒரு லேயர் பண்ணிடுறேன். 3rd லேயர் என்னன்னு பார்த்திங்கன்னா ஜாக் ஃப்ரூட் ஐஸ்கிரீம். நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் எடுத்துக்கலாம். அதையும் ஒரு லேயராக அப்ளை பண்ணுறேன். மறுபடியும் அதுக்கு மேலே அந்த பப்பாயா பல்ப்பை அப்ளை பண்ணுறேன். எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகாமல் அப்ளை பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மேலே டாப்பிங் பண்ணுறேன். எதுனா நட்ஸ் வச்சு உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் கிடைக்குதோ நீங்கள் அதை டாப்பிங் பண்ணிடலாம். நான் வந்து ஆல்மண்ட்ஸ், கேஷ்யூ நட்ஸ் எடுத்திருக்கேன். 3 hours ஃப்ரீசரில் வச்சுருங்க. இப்போது ரெடி ஆயிடுச்சு. இதை நான் கட் பண்ணி காட்டுறேன். ஈஸியாக கட் பண்ணிடலாம். பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு.
வாவ், பார்க்கவே ரொம்ப செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக இது கிட்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும், நீங்களும் சாப்பிடலாம். பப்பாயா பிடிக்காதவங்க நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் கூட எடுத்துக்கலாம். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஆனால் அடிக்கடி எடுத்துக்காதீங்க ஐஸ்கிரீமு. நாங்கள் இப்போ இதை சாப்பிட போகிறோம். வாவ், இப்போ இது கண்டிப்பாக காலி ஆகிடும். பாருங்கள், சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போது பப்பாயா டிலைட், பப்பாயா புடிங் எல்லாமே இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பப்பாயாவை எப்போவுமே ஒதுக்காதீங்க, அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸ்கின்னுக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்கின்னில் ரிங்கிள்ஸ்லாம் வராமல் பார்த்துக்கும். மெயினாக இப்போ இருக்க சீசனுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு தேவை. அதனால் இதை கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுடைய உணவில் சேர்த்துக்கோங்க. நன்றி.